திரு ஐயநாதன், இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு புதிய கட்சி என்ற முயற்சிக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நகர்வது அதிமுகவில் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு வானொலியாவிய அதிகாரத்தை, இந்த வழக்குகள்ல இருந்து ஒரு விடுதலையை கொடுக்குதா? இதுவரை அதிமுகவின் மீது உரிமை கோரிய முயற்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக அமைகிறதா? இன்னொரு பக்கம் தொடர் படுதோல்விகள் அதிமுக சந்திச்சுட்டு வருதுன்னு சொல்லக்கூடிய ஓபிஎஸ் அவர் பலாப்பழ சின்னத்துல நின்று ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கி இருக்கிறாரு. இது அதிமுகவுக்கு சாதகமா அமையுமா, பாதகமா அமையுமா? நிச்சயமா பாதகமாக தான் அமையும். அதாவது அதிமுகவில் இருந்துட்டு எடப்பாடி பழனிசாமியால் வெளியேற்றப்பட்ட அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், நிர்வாகிகள், முன்னாள் சட்டப்பேரவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து இதுவரைக்கும் அவங்க பிஜேபியினுடைய பாஜகவினுடைய அந்த சைகைக்காக காத்துட்டு இருந்துட்டு அவங்க கிட்ட தங்களுடைய எதிர்காலத்தை ஒப்படைச்சிருந்தாங்க. அங்க எதுவும் நடக்காது அப்படின்ற பட்சத்துலதான் இவர் வந்துட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்துட்டு வெளியேறினவர் ஒரு கட்சி இவர் ஆரம்பிச்சுதான் ஆகணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம பேசின விடயம் தான். எனவே இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சா தான் இவர் வந்துட்டு அவங்க கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு இடம் தேர்தலில் ஒரு இது பண்ணி மக்கள் மத்தியில அவங்களுடைய இருப்பை வந்துட்டு நிலைநாட்ட முடியும். அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா அது கட்சி நிச்சயமா அவசியம். அதனால அதிமுக மீது இந்த உரிமை கோரல் அப்படின்ற இவருடைய அந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னோம்னா இவங்க தாராளமா நீதிமன்றத்துல போய் தேர்தல் அப்படின்னு வந்ததுனால நாங்க ஒரு கட்சியை தொடங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆட்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தாராளமா சொல்லிடலாம். எனவே இது ஒரு தற்காலிகம் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டாலும் கூட இப்போதைக்கு இவங்க எடுக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு கட்சியை, ஒரு புதுசா ஒரு கட்சியை தொடங்கி அதுக்கப்புறம் அது வந்துட்டு அவங்க இவர் டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இவங்க, அப்புறம் இந்த கட்சியில வந்துட்டு அநேகமா வந்துட்டு இவர் சேருவாருன்னு நினைக்கிறேன், செங்கோட்டையன் சேருவாருன்னு நினைக்கிறேன். செங்கோட்டையன் சேர்ந்து ஒரு கட்சி ஆகி இவங்க வந்துட்டு ஒரு கூட்டணிக்கு போவாங்க. அநேகமா இவர் ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறது பார்த்தோம்னா மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் போக நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே விருப்பத்தை நேற்று சொல்லியிருந்தாரு. எனவே அந்த அடிப்படையில் அவர் மறுபடியும் பாஜக கூட்டணிக்கு அவங்க போகலாம். அப்போ வந்து செங்கோட்டையன் இதுக்குள்ள வர்றது அப்படின்றதுடைய நோக்கம் அதுதான். அப்படி அவங்க போனாங்க அப்படின்னம்னா வந்துட்டு பாஜக வாங்கக்கூடிய அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வாங்கக்கூடிய இடங்கள்ல வந்துட்டு ஒரு கணிசமான இடங்கள்ல 10-15 இடங்களை வாங்கி இவங்க தன்னுடைய ஆட்களை இவர் நிறுத்துவாருன்னு எதிர்பார்க்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.